மரங்கள் கட்டியவர்கள் நாட்கள் கேட்டோம் கட்ட தவறியவர்கள் உடனடியாகவே எப்படிப்பட்ட வரிகள் எல்லாம் ஓடுகிறார்கள் என்று பார்த்தால் மாட்டு வரி வீட்டுக்கு கூட வரை போடலாம் ரொம்ப கூடி போச்சு எதற்கெல்லாம் வரிகளை போட வேண்டும் என்று நினைத்தானோ அதற்கெல்லாம் வரிகளை போடுறான். அதாவது நாட்டு மக்களுக்கு நன்மையாக எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டான். செய்யக்கூடாத காரியங்கள் அனைத்தையும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வார்த்தார்கள் ஒரு நாள் சிற்றரசர்கள் இப்படி மக்கள் உண்டாகவே கூடி சொல்கிறார்கள். இந்த கொடுக்கும் போல் மன்னனின் குடை நிழலில் வாழ்வதை விட கட்டுக்குடி வாழும் காரணம் சொல்லுகிறார்கள். எந்த வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள்? நீங்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை பார்த்தால் கோழைத்தனமாக இருக்கிறது. என்ன கோழை? ஏனென்று சொன்னால் வல்லரக்கன் சொல்லப்பட்ட மன்னன் தன்னதையோராக இருக்கின்றார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்பார்கள். சரி, அதற்கு நாங்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வல்லரக்கரை எதிர்த்து போர் செய்ய வேண்டும். போகலாம். போர் செய்யும் சமயத்தில் வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம். வெற்றி கண்டால் நாட்டிற்கு போகலாம். அவரவருக்கு தேவையான படைகளை திரட்டிட்டு போகலாம். வீரர்கள் நிலைத்து நிற்பதை கண்டிலே கோட்டை வாசலில் கதவுகளில் இழுத்து மூடுகின்றான். ஒரு புலிசன வந்தான். முட்டை கட்டி உடைய முன்னே தோன்றிருக்கிறான் என்று பார்த்தால் எப்படி அண்ணே நிலைதம்